அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சீரியஸில் எம்பிபிஎஸ் பார்க்குற இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கிற கல்லூரிகள் லிஸ்ட்டு. பரீலில் நம்ம பார்த்த லாஸ்ட் கல்லூரியோட அடுத்த கல்லூரி, சரிங்களா? ஸோ நான் உண்மையாலுமே பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு கல்லூரி. பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹை பேஷண்ட் ஃப்ளோ. அங்கே மாணவர்கள்ட்ட நம்ம கலந்துக்கிட்டோம், நிறைய மாணவர்கள்ட்ட பேசினோம். ஸோ அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோடைய பேஷண்ட் ஃப்ளோ எல்லாத்தையும் பார்த்து உண்மையாலுமே பிரமிச்சு போன ஒரு கல்லூரி, சரிங்களா? ரோஹில்காந்த் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது லொக்கேஷன் பெரிலியில் இருக்குது. இந்த காலேஜை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் டெல்லி டு பெரிலி, எய்தர் லக்னோ டு பெரிலி, இப்படி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். கல்லூரியுடைய அஃபீஷியல்கிட்ட நேரடியாக உட்காந்து நானே பேசினேன். ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அவர் வந்து என்கிட்ட ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக சவுத் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய மாணவர்களை வரவேற்கிறாங்க. இங்கேருந்து நிறைய மாணவர்கள், சில பேர் ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் தமிழ்நாடு, நிறைய பிஜி கோர்சஸ்லாம் அந்த கல்லூரிகளில் படிக்கிறாங்க. யூஜி மாணவர்களும் சில மாணவர்களை நாங்கள் வந்து பேரெல்லாம் கேட்டோம். அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியல, ஏன்னா ஹாஸ்டலில் போக முடியல, ரீச் அவுட் பண்ண முடியல. பட் ஃபோனில் நாங்கள் பேசினோம். ஸோ மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியை பற்றி சில தகவல்கள்லாம் கேட்கும்போது, நான் நேரடியாக பார்க்கும்போது அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சில தகவல்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருடம் பழைய கல்லூரி, சரிங்களா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கல்லூரி அண்ட் ஹாஸ்பிட்டல். அதே போல் வந்து 18 வருஷம் கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் 250 இடங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கல்லூரி, சரிங்களா? சரி, நான் 250 இன்டேக்னா சாதாரணமாக என்எம்சி கொடுத்துட மாட்டாங்க. நிறைய வசதிகளையும் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பார்த்து தான் 250 இடங்களை கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி 250 இடங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கல்லூரி நிறுவனம், சரிங்களா? அதே போல் பிஜி கோர்சஸ் வந்து இருக்கிற காலேஜ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பேஷண்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அங்கே இருக்க நாங்கள் பார்க்குறோம். அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி அடிப்படையில் அவங்க ஃபீஸ் பண்ணியிருக்கிற யூபி கவர்மெண்ட்டுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 13 லட்சம். ஸோ அந்த 13 lakhs 4.5 இயர்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஹாஸ்டல் அண்டு மிஸ்கிளனஸ் ஃபீஸ், இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற யூபியில் இருக்கிற நார்ம்ஸ், சரிங்களா? ஸோ ஒரு நான் மைனாரிட்டி கேட்டகரியில் வர ஒரு கல்லூரி. ஸோ நான் மைனாரிட்டி கேட்டகரியில் வர கல்லூரி, இதோடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் எங்களுடைய கைடன்ஸ் சப்போர்ட்லாம் எடுக்கும்போது மிக பிரமிக்க வைக்கிற ஒரு கல்லூரி. முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியா முழுவதுமே இந்த ஸ்டேட்டில் இருக்கிற கல்லூரிகளை பார்க்குறாங்க. இந்தியா முழுவதுமே, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, நார்த் இந்தியா, அந்த சைடில் இருக்கிற மகாராஷ்டிரா, எல்லா ஸ்டேட் மாணவர்களுமே அதை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஊரில் நல்ல மார்க் மதிப்பெண் எடுத்தும் கூட அரசு கல்லூரிகள் குறைவான இருக்கிற காரணத்தினாலும், அரசு சம்பந்தமான அரசு ஒதுக்கீட்டில் கிடைக்கிற மாணவர்கள் கம்மியாக இருக்கிற காரணத்தினாலும் அவங்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. அப்படி ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலனாலும் அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரேஞ்சில் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால், கிட்டத்தட்ட ஒரு 1 crore 1.2 crore அந்த மாதிரி ரேஞ்சில் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாம் பட்ஜெட்டு ஒரு 50 to 70 lakhsக்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். டியூஷன் ஃபீஸ் ஒரு 50 lakh ரேஞ்சில் இருந்தால் போதும், ஒரு ஹாஸ்டல் ஒரு 20, இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணும்போது நாம் கொடுக்குற இந்த கல்லூரிகள்லாம் மிகப்பெரிய ஒரு வழிமுறைகளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேவைகள் இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள், இதர் சவுத் இந்தியா இருக்கிற மாணவர்கள், பாண்டிச்சேரி, கர்நாடகா, யாராலும் இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பல கல்லூரிகளை பற்றி நம்ம பேசலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.